everyone, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. Year end வந்துட்டு எக்ஸாம்க்கு இன்னும் few months தான் டைம் இருக்குது. இந்த 4 monthsல ப்ரிப்பரேஷனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இஃப் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ கேன் ஐ கிராக் நீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ வந்து இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை, நான் ஜீரோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வேணால் ஒர்க் அவுட் ஆகும். எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் 4 months எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. நிறைய சீனியர்ஸோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கிளியாரிட்டி வந்திருக்கு. ஸோ ஹவு டு யூட்டிலைஸ் 4 months ப்ராப்பர்லி ஃபார் நீட் 2025 அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நீட் 2024க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் நீட் 2025க்கும். அதை வந்து அஃபிஷியலாகவே என்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீட் 2025 சிலபஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது. செகண்ட், ரிசோர்ஸஸ். ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸை மட்டும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருக்கிற டைமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக ரிசோர்ஸஸை வாங்கி வச்சுட்டு அதை படிக்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு புக்கு, ஒரு பிளானு, ஒரு ரிசோர்ஸஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்து படிக்கிறீங்கன்னா ஒரு டீச்சரை ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அவங்க நடத்துகிற கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஒரே டாப்பிக்கே ஒரு டீச்சர் நடத்துகிறத படிச்சுட்டு திரும்பி வேறு ஒருத்தவங்க நடத்துகிறதையும் பார்த்தா இவங்க ஒரு மெத்தடில் நடத்துவாங்க, இன்னொருத்தவங்க ஒரு மெத்தடில் நடத்துவாங்க. ஸோ எந்த டீச்சரை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு இப்போவே முடிவு பண்ணிட்டு அதே லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எழுத வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெறும் படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா அது வந்து நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ வரைக்கும் எனக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஐடியாவே இல்லை. பட் நான் கேட்ட வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்ஸ்வாலா, ஆலன், ஆகாஷ், நீட் ப்ரெப், மெமோ நீட் இது எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு இதில் எது அஃபோர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். 1 இல்லை 2 டெஸ்ட் சீரிஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு டெஸ்ட் சீரிஸோட ஸ்கெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கி எழுதலாம், ஆனால் ஸ்கெடியூல் அப்படின்னு இருக்கும்போது ஒரு டெஸ்ட் சீரிஸோட ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது இன்னுமே ப்ரிப்பரேஷனை ஒரு கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் முடியாது, அவ்வளோ காஸ்ட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பிரைனி மெடிக் நீட் தமிழில் வந்து 200 rupeesக்கு கிராஷ் கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் 10 part டெஸ்ட், 20 to 30 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க அந்த சாரு. ஸோ அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கான்செப்ட்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் கிளியராக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, டெஸ்ட்டுக்கு கூட அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 200 அப்படிங்கிறது எல்லாராலையுமே பே பண்ண முடியும் தானே, அவ்வளோ பெரிய காஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ இன்னும் டெஸ்ட் சீரிஸ் எதுவும் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. டைம் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு ஸ்கெடியூல் அப்படின்னு இருந்து அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம ப்ரிப்பரேஷன் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி அந்த ஒரு ஸ்கெடியூலை வச்சு உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. இதுக்கப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் சொன்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு லெக்சர் பார்ப்போம், அதுக்கப்புறம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்சிஆர்டி படிப்போம், அதுக்கப்புறமா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம், அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அதை அப்படியே உல்ட்டாவாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலைனாலும் சரி, வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் ரொம்பவே மார்க் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு 200 தான் ஸ்கோர் வருது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த மார்க் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் லெசன்ஸ் படிச்சிருப்பீங்களே, அந்த லெசன்லேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வந்திருக்கும். அந்த கொஷினுக்கே நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தால் ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு எரர் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஷின் எழுதி அதுக்கான ஆன்சரை எழுதி அந்த தப்பு நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதே எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்ச லெசன்லேருந்து வந்த கொஷின்ஸ்க்கே தப்பு பண்ணியிருப்பீங்களா, அந்த லெசன்லேருந்து வந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி எரர் நோட் எடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தோணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எந்தெந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுமே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அந்த லெசன்ஸ் எல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். அப்படி இல்லை தெரிஞ்ச லெசன்ஸ்லேருந்துலாம் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் சரியாக படிக்காத லெசன்ஸ்லேருந்து தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னென்ன லெசன்ஸ்னு எடுத்து ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, பாட்னியில் 2 லெசன், ஜுவாலஜியில் 2 லெசன், டோட்டலாக ஒரு 8 லெசன்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அந்த வீக்குள்ளே அந்த 8 லெசன்ஸில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு என்சிஆர்டி, பிஒய்க்யூ, என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், எக்ஸ்ட்ரா கொஷின் சால்வ் பண்ணுறதுனால சால்வ் பண்ணி அந்த 8 லெசனையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் வீக்கு அகைன் ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் இருந்து ஒரு 20 மார்க்காவது அதிகமாக இந்த மார்க் டெஸ்ட்டில் எடுக்கணும். மினிமம் 20 மார்க் அதிகமாக இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வேணாலும் அதிகமாக இருக்கலாம். அகைன் இப்போ இந்த மார்க் டெஸ்ட்லேயும் நீங்கள் ஆல்ரெடி படித்த லெசன்ஸ்லேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வந்து அதுக்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதனால தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எரர் நோட்டில் கொஷின் எழுதி ஆன்சரும் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை சரியாக படிக்காத லெசன்ஸில் இருந்தால் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 8 லெசன்ஸ் அடுத்த வீக்கு எடுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, பாட்னியில் 2, ஜுவாலஜியில் 2. ஃபஸ்ட்டு படித்த 8 லெசனையும் ரிவிஷனுக்கு வச்சுட்டு இப்போ புதுசாக படிக்க போகிற 8 லெசன்ஸ்க்கும் அதே மாதிரி என்சிஆர்டி படிச்சுட்டு என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணுற கொஷின், பிஒய்க்யூ எல்லாமே போட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வீக்கு அகைன் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும். செகண்ட் மார்க் டெஸ்ட்டை விட இந்த தேர்ட் மார்க் டெஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு 20 to 30 மார்க்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதே மாதிரி அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மார்க் டெஸ்ட், அதோட அனலைஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 லெசன் ஸ்டடி, அகைன் ஒரு மார்க் டெஸ்ட். இதுதான் வந்து ஒரு ரொட்டீனாக இருக்கணும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் 10 வீக்ஸில் என்டையர் சிலபஸுமே கம்ப்ளீட் ஆகிடும். மார்ச் எண்டுக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சாலுமே இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வீக்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மார்ச் 2nd வீக்லேயே சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷன்ஸ், டெய்லி மார்க் டெஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். மார்க் டெஸ்ட்லாம் எழுதும் போதே ப்ரீவியஸாக படித்த லெசன்ஸ்லேருந்து கொஞ்சம் தப்பு வருது அப்படின்னா அந்த லெசனை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது லெசன்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பழைய லெசன்ஸும் அவ்வளோவா மறக்காது. இது எல்லாமே சீனியர்ஸ் கொடுத்த அட்வைஸ் தான். நான் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த 4 months இப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will see you in my next video. Until study hard, study more. Stay tuned. Bye.